ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலை நிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீல ஸ்ரீ குருமாசனியானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீல ஸ்ரீ குருமாசனிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் திருநெல்வேலி கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவாசக சிந்தனையை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அம்மையார் மீனாம்பாள் பாலசுப்பிரமணியம் அவர்களுக்கு வணக்கத்தையும் தெரிவித்து, இதை கூகுள் மீட்டில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பரமசிவம் நடராஜன் ஐயா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து, கங்கா அம்மையார் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து, மற்றும் உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இன்றைய தினம் மணிவாசக பெருமான் அருளிய தில்லையில் அருளிய கீர்த்தி திரு அகவல் என்ற 2ஆம் பாடலில் இருக்கின்றோம். சிவனது திருவருட்புகழ்ச்சி முறைமை என்று அதற்கு தலைப்பும் கொடுத்திருப்பாங்க. சிவபெருமானினுடைய அருட்திறத்தை கூறுகிறது இது. மணிவாசக பெருமான் சிவபெருமான் தனக்கு அருளி செய்தது, மற்றும் பல அடியார்களுக்கு அருளி செய்தது, இவற்றையெல்லாம் கூறக்கூடிய பகுதியாக அவனுடைய பெருமை, கீர்த்தின பெருமை, அவனுடைய பெருமைகளை எல்லாம் கூறக்கூடிய பகுதியாக இருப்பதனால் இது கீர்த்தி திரு அகவல் என்று பெயர் பெறுகிறது. இதில் சென்ற சிந்தனையில் 112வது வரி வரைக்கும் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி முல்லைப்பண், மோகனராகம், ஆதிதாள திசரன்கள். காதலன் ஆகி கழுநீர் மாலை, காதலன் ஆகி கழுநீர் மாலை, ஏழுடை தாக எழில் பெற அணிந்தும், ஏழுடை தாக எழில் பெற அணிந்தும், அரியோடு பிரமர்க்கு அழவறியாதவள், அரியோடு பிரமர்க்கு அழவறியாதவள், பரிமாவின் விசை பயின்ற வண்ணமும், பரிமாவின் விசை பயின்ற வண்ணமும், மீண்டு வாரா வழி அருள் புரிபவன், மீண்டு வாரா வழி அருள் புரிபவன், பாண்டி நாடே பழம்பதியாகவும், பாண்டி நாடே பழம்பதியாகவும், பத்திசை அடியரை பரம்பரத்து உய்ப்பவன், பத்திசை அடியரை பரம்பரத்து உய்ப்பவன், உத்தர கோச மங்கை ஊராகவும், உத்தர கோச மங்கை ஊராகவும். காதலன் ஆகி கழுநீர் மாலை. அதாவது இந்த பாடலில் இறைவனுக்கு ஒரு தசாங்கத்தை மணிவாசக பெருமான் இந்த கடைசி பகுதியில் சொல்லிக்கொண்டே வருகிறார். அதில் அவனுடைய கொடி, அந்த கொடியை கூறினார், ஆறு கூறினார், பறையை கூறினார், படைக்கலம் அதை கூறினார். அடுத்து இப்பொழுது 5ஆவதாக அவனுடைய மாலையை
கூறுகின்றார். காதலன் ஆகி எல்லோரிடத்திலும் அன்பு உடையவனாக அவன் இருந்து கழுநீர் மாலை, செங்கழுநீர் மாலையை அவன் கழுத்தில் அணிந்திருக்கின்றான் சிவபெருமான். ஏழுடைத்தாக எழில் பெற அணிந்தும். ஏழ்னா ஏற்பு, பொருத்தம் அப்படிங்கிற பொருள்ல வரும். அப்போ பொருத்தமாக அழகு பெற அணிந்தும், அந்த கழுநீர் மாலையை, செங்கழுநீர் மாலையை அவன் பொருத்தமாக அழகு பொருந்த அணிந்திருக்கின்றான். அரியொடு பிரமர்க்கு அளவு அறியாதவன், அவனுடைய பெருமைகளை, தன்மைகளை, அளவுகளை திருமாலும் பிரம்மனும் காண முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். அப்படி அந்த திருமாலும் பிரம்மனாலுமே அவர்கள் இருவரும் திருமால் திருவடியையும் பிரம்மன் திருமுடியையும் தேடி அவர்கள் சென்றும் அது எங்கே இருக்கின்றது என்று அதை காண முடியாதவர்களாக, அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அளவினை உடையவனாக அவன் எங்கும் நீக்கமர நிறைந்த பரம்பொருளாக அவன் இருக்கின்றான். பரிமாவின் மிசை பயின்ற வண்ணமும். பரின குதிரை, மான விலங்கு. அந்த குதிரையின் மீது அவன் அமர்ந்திருக்கக்கூடியவனாக அவன் இருக்கின்றான். அப்படிப்பட்ட வண்ணம்னா அப்படிப்பட்ட அழகை உடையவனாக அவன் இருக்கின்றான். அந்த குதிரையை நல்ல பழக்கி, அந்த குதிரைக்கும் நமக்கும், அதுல குதிரையை ஏறி செல்லக்கூடியவர்களுக்கும் அந்த குதிரைக்கும் நல்ல ஒரு அன்பு ரெண்டு பேருக்கும் நடுவுல ஏற்படுமாறு அந்த குதிரையிட்ட பழகுவாங்க. அதன் பிறகு அந்த குதிரையில சவாரிகள்லாம் செஞ்சு அந்த குதிரையை நல்ல பழக்கப்படுத்தி அதுக்கப்புறம் தான் அந்த குதிரையை பயன்படுத்த முடியும். அதான் அந்த பரிமாவின் மிசை பயின்ற வண்ணமும், அந்த குதிரையின் மீது நல்ல பழக்கி அதில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அழகு. மீண்டு வாரா வழி அருள் புரிபவன், மீண்டும் பிறப்பை நோக்கி வராத ஒரு வழியை நமக்கு அருள் புரிபவனாக அவன் இருக்கின்றான். அதாவது முக்தி பேற்றை தரக்கூடியவனாக அவன் இருக்கின்றான். பாண்டி நாடே பழம்பதியாகும். அந்த பாண்டிய நாடுதான் அவனுக்கு ரொம்ப பழமையான திருத்தலமாக இருக்கின்றது. அப்ப அந்த பாண்டி நாடு முழுவதுமே அவனுடைய பழமையான இடமாக இருக்கின்றது அப்படின்ட்டு. ஏன்னா பாண்டி நாட்டுக்கே அரசன் அவன்தான். அதனால அந்த பாண்டி நாடு முழுவதுமே அவனுடைய பழமையான திருத்தலமாக, அவன் வீற்றிருக்கக்கூடிய திருத்தலமாக அது இருக்கின்றது அப்படின்ட்டு இதுல கூறுகின்றார். இதை நாம இன்னும் கொஞ்சம் விரிவாக நாம் பார்க்கலாம். அப்ப இதுல அவன் அணிந்திருக்கக்கூடிய மாலை, அந்த தார் செங்கழுநீர் மாலை அப்படின்னுட்டு 5வதாக சொல்கின்றார். 6வதாக அவனுடைய ஊர்தி எது அப்படின்னா குதிரையை சொல்றார். ஏன்னா மணிவாசக பெருமானுக்கு குதிரை மீது அருள் செய்தவர் அந்த இறைவன். அதனால இந்த இடத்துல குதிரையை அந்த இறைவனுடைய ஊர்தியாக கூறுகின்றார். அடுத்து நாடு, அந்த நாடை சொல்லும் போது அந்த பாண்டிய நாடுதான் அவனுக்கு மிகவும் பழமையான நாடாக இருக்கின்றது அப்படின்னுட்டு நாட்டை பற்றி கூறுகின்றார். அப்ப இந்த சிந்தனையில அவனுடைய மாலை, அவனுடைய ஊர்தி, அவனுடைய நாடு, இதை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். காதலன் ஆகி, காதலன் அப்படிங்கிறதுக்கு அன்பு உடையவன் அப்படின்னுட்டு ஒரு பொருள். இன்னமும் ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா மகன்னுட்டு ஒரு பொருள் வரும். இசைஞானி காதலன் திருநாவலூர்கோன் அப்படின்னு சொல்லுவாப்ல.
சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய அம்மா பேரு இசைஞானியார். அந்த இடத்துல காதலன்னு வரும்போது மகன் அப்படிங்கிற முறையில இசைஞானியாரினுடைய மகன், அன்பு உடையவன். இந்த இடத்துல காதலன்கிறது எல்லோரிடத்திலும் அன்பு உடைய அந்த சொக்கநாத பெருமான். அப்படி எல்லோரிடத்திலும் அன்பு உடையவனாக அந்த இறைவன் இருந்து அவன் அந்த செங்கழுநீர் மாலையை அழகு பொருந்த அவன் மிகவும் பொருத்தமாக அழகு பொருந்துமாறு அணிந்திருக்கின்றான் அப்படிங்கிறாங்க. அவன் எல்லோரிடத்திலும் அன்பு உடையவன் அப்படிங்கிறத நிறைய இடத்துல அவன் சொல்லப்படுகிறது திருமுறைகள்ல. இரண்டாம் திருமுறையில திருஞான சம்பந்த சுவாமிகள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, போதுலவு கொன்றை புனைந்தான் திருமுடி மேல் மாது உமையாள் அஞ்ச மலையெடுத்த வாழ் அரக்கன் நீதியினால் ஏத்த நிகழ்வித்து நின்றாடும் காதலினான் மேவியுரை கோயில் கைச்சினமே. காதலினான் அப்படிப்பட்ட அன்பு உடையவன் இருக்கக்கூடிய இடம் கைச்சினம் அப்படின்னுட்டு திருஞான சம்பந்த சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் திருஞான சம்பந்த சுவாமிகள் மூன்றாம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, உள்ளவாரென குறை செய்மின் உயர்வாய மாதவம் பேணுவேர் கள்ளவில் பொழில் சூழும் கண்டியூர் வீரட்ட துறை காதலான் பிள்ளைவான் பிறை செஞ்சடை மிசை வைத்ததும் பெரு நீரொலி வெள்ளம் தாங்கியது என் கொலோ மிகு மங்கையாள் உடன் ஆகவே. கண்டியூர் வீரட்டத்து உரை காதலான் அப்படிப்பட்ட அன்பு உடையவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இந்த பாட்டுல சொல்லப்படுகிறது. மேலும் அதே மூன்றாம் திருமுறையில இன்னொரு இடத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, திரு ஆனைக்கா பதிகத்துல சொல்லும்போது, வெய்ய பாவம் கைவிட வேண்டுவீர்கள் ஆண்ட சீர் மைகொள் கண்டன் வெய்ய தீ மாலையாடு காதலான் கொய்ய விண்ட நான் மலர் கொன்றை தோன்று சென்னியம் ஐயன் மேய பொய்கை சோழ் ஆனைக்காவு சேர்மினே. வெய்ய தீ மாலை ஆடு காதலான் அப்படிப்பட்ட அன்பு உடையவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு திருஞான சம்பந்த சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் நான்காம் திருமுறையில திருஞான சம்பந்த சுவாமிகள் சொல்லும்போது, மன்னிய மாமரையோர் மகிழ்ந்து ஏத்த மருவியெங்கும் துண்ணிய தொண்டர்கள் இன்னிசை பாடித் தொழுது நல்லூர் கண்ணியர் தாமும் கனவிடை உண்ணிய காதலரை அந்நியரற்றவர் அங்கனே அருள் நல்கென்பரே. அந்த கனவிடை நினைத்த அந்த காதலனாக அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு ஒரு அகப்பொருள் துறையில அவனை அன்பு உடையவன் அப்படின்னுட்டு திருநாவுக்கரசு சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் ஆறாம் திருமுறை திருத்தாண்டகத்துல பார்த்தீங்கன்னா, உலந்தார்தம் அங்கம் கொண்டு உலகம் எல்லாம் ஒரு நொடியில் உழல்வானை உழப்பில் செல்வம் சிலந்தி தனக்கு அருள் செய்த தேவதேவை திருச்சிராப்பள்ளியம் சிவலோகனை கலந்தார்தம் மனத்து என்றும் காதலானை
கச்சி ஏகம்பனி கமழ் பூங்கொன்றை நலந்தாங்கும் நம்பியை நல்லாற்றானை நானடியே நினைக்கப் பெற்று உய்ந்தவாறே கலந்தார்தம் மனத்து என்றும் காதலானை. அவனை கலந்தவர்களினுடைய மனதில் என்றும் அன்பு உடையவனாக அவன் இருக்கின்றான். அப்படி காதலன் ஆகி அவன் கழுநீர் மாலையை அணிந்திருக்கின்றான் அப்படின்ட்டு சொல்றாங்க. திருஞான சம்பந்த சுவாமிகள் முதல் திருமுறையில சொல்லும்போது திருக்குடந்தை காரோணம் அதுல சொல்லும்போது பாத்தீங்கன்னா, போவார் பொய்கை அலர் தாமரை செங்கழு நீர் புறவெல்லாம் தேவார் சிந்தை அந்த நாடர் சீரால் அடி போற்ற போவார் குயில்கள் ஆளும் மயில்களின் சொற்கிளி பிள்ளை காவார் பொழில் சூழ்ந்து அழகார் குடந்தை காரோணத்தாரே. பூவார் பொய்கை அலர் தாமரை செங்கழு நீர் புறவு இவற்றையெல்லாம் இந்த மலர்களை கொண்டு இறைவனுடைய திருவடியை எல்லோரும் வணங்குகின்றார்கள். அப்ப செங்கழு நீர் மாலையை இறைவனுக்கு சார்த்தி வணங்குகின்றார்கள் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பாத்தீங்கன்னா, திருநாவுக்கரசர் சுவாமிகள் சொல்லும்போது, வண்டோங்கு செங்கமலம் கழுநீர் மல்கும் மதமத்தம் சேர் சடை மேல் மதியம் சூடி தின்தோள்கள் 1000 வீசி நின்று திசை சேர நடம் ஆடி சிவலோகனார் உண்டார் நஞ்சு உலகுக்கு ஓர் உறுதி வேண்டி ஒற்றியூர் மேய ஒளிவண்ணனார் கண்டேன் நான் கனவகத்திற் கண்டேற்கு என்றன் கடும் வினியம் சுடும் தொழிலும் கைவிட்டதே. செங்கமலம் கழுநீர் மதமத்தம் இவைகளையெல்லாம் சடை மீது அவன் சூடியிருக்கின்றான் அப்படின்னுட்டு அந்த கழுநீர் மாலையை அவன் அணிந்திருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் 10ஆம் திருமுறை திருமந்திரத்துல திருமூலர் சொல்லும்போது, அவனுக்கு இந்த மலர்களை எல்லாம் கொண்டு அவனை நீங்கள் பூஜை செய்யுங்கள் அப்படின்னுட்டு திருமூலர் கூறுகின்றார். அதாவது 4ஆம் தந்திரம் அர்ச்சனை அப்படிங்கிற இதுல சொல்லும்போது பாத்தீங்கன்னா, அம்புயம் நீலம் கழுநீர் அணிநெய்தல் வம்பவிழ் பூகமும் மாதவி மந்தாரம் தும்பை வகுளம் சுரபுன்னை மல்லிகை செண்பகம் பாதிரி செவ்வந்தி சாத்திடே. இப்படி இந்த பூக்கள் எல்லாம் சொல்லும்போது அதுல இந்த செங்கழுநீர் மலரையும் சொல்றார். கழுநீர் இவைகளையெல்லாம் அவனுக்கு சாத்தி வழிபாடு செய்யுங்கள் அப்படின்னுட்டு இதுல சொல்றாங்க திருமூலர். அப்படிப்பட்ட அந்த செங்கழுநீர் மாலையை அவன் அணிந்திருக்கின்றான் அப்படின்ட்டு இத திருவாசகத்திலேயே மணிவாசக பெருமான் சொல்லும்போது பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், குயில் பத்துல மணிவாசக பெருமான் சொல்லும்போது பாத்தீங்கன்னா, குயில் பத்துல அன்னை பத்துல மணிவாசக பெருமான் சொல்லும்போது, தாழி அருகினர் சந்தன சாந்தினர் ஆழெம்மை ஆழ்வரால் அன்னே என்னும் ஆழெம்மை ஆளும் அடிகளார் தம் கையில் தாழம் இருந்தவாறு அன்னே என்னும். அதுல அவரை
உள்ள மாலையை சொல்லும்போது தாழி அருகினர் அருகம்புல்ல வந்து இதுல வந்து சொல்றாங்க இந்த பாட்டுல. அதே இதுல 19வது இது திரு தசாங்கம் அதுல வந்து மணிவாசக பெருமான் வந்து சொல்லும்போது அவருடைய மாலையை பற்றி சொல்லும்போது என்னன்னா தார் ஆயே மொழிக்கிள்ளாய் அள்ளூரும் அன்பர்பால் மேய பெருந்துரையான் மெய்த்தார் என் தீயவினை நாளும் அணுகாவண்ணம் நாயேனை ஆளுடையான் தாழி அருகாம் உவந்த தார். தார்னா மாலை. இதுல இந்த தசாங்கத்துல சொல்லும்போது அந்த மாலை அருகம்புல் மாலையை வந்து சொல்றாங்க. இந்த அமைப்புல வந்து தசாங்கத்துல மணிவாசக பெருமான் கீர்த்தி திரு அகவல்ல சொல்லும்போது அந்த செங்கல் நீர் மாலையை வந்து சொல்றாங்க. அந்த செங்கல் நீர் மாலையை வந்து அவர் மணிவாசக பெருமானுக்கு உபதேசம் செய்யும் பொழுது, அவருக்கு தீட்சைகள் செய்து வைக்கும் பொழுது அந்த செங்கழு நீர் மாலையை தான் அணிந்திருந்தார் அப்படின்னுட்டு திருவிளையாடற் புராணத்துல வந்து சொல்லப்படுகிறது. திருவிளையாடற் புராணத்துல 2756வது பாடல் பாத்தீங்கன்னா, காலமும் கணா காட்சியும் நிமித்தமும் கடிந்தார் சீலமானவர் செவ்விதேர் தேசிகன் என்ன மூல ஆகமம் போதினான் முறுக்கு அவிழ் கழுநீர் மாலை சாந்து அணிந்து அடியின் மேல் வன்கழல் வீக்கி. அதாவது அந்த இறைவன் வந்து மணிவாசக பெருமானுக்கு உபதேசம் செய்யக்கூடிய ஒரு நிலை. அந்த திருப்பெருந்துறையில் குருந்த மரத்தின் கீழ் அவர் அமர்ந்திருக்கின்றார். ஆகமங்களை எல்லாம் போதியவனாக அவன் இருக்கின்றான். அவன் அந்த இறைவன் கட்டவிழ்ந்த செங்கழுநீர் மாலையையும் சந்தனத்தையும் அணிந்து திருவடியில் வீரக்கழலை காட்டியவாறு அங்கே அமர்ந்திருக்கின்றான். அப்போ அந்த உபதேசம் செய்ய வரும் பொழுது அந்த இறைவன் அந்த செங்கழுநீர் மாலையை அணிந்திருந்ததனால் இந்த கீர்த்தி திரு அகவல்ல அவனுடைய மாலைன்னு சொல்லும்போது காதலன் ஆகி கழுநீர் மாலை அதை சொல்லியிருக்கார். எல்லா மாலையுமே அவனுக்குரிய மாலை தான். எல்லா பூக்களுமே அவனுக்குரிய பூஜைக்குரிய பூக்கள் தான். அது சொல்லும்போது பார்த்தீங்கன்னா முறுக்கு அவிழ் கழுநீர் மாலை என்ன அப்படின்னுட்டு தான் இந்த திருவிளையாடற் புராணத்துல மணிவாசக பெருமான் புராணத்துல திருவிளையாடற் புராணத்துல சொல்லப்படுகிறது. அந்த உபதேசம் செய்ய வரும் பொழுது தீட்சைகள் செய்து வைக்கும் போது அந்த திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய அந்த பெருமான் கழுநீர் மாலையை அணிந்திருந்தார். அதனால இந்த இடத்துல கழுநீர் மாலையை குறிப்பிடுகின்றார் மணிவாசக பெருமான். மேலும் 11ஆம் திருமுறையில ஏற்கனவே சொன்னேன், பட்டினத்து பிள்ளையார் அருளி செய்த கோயில் நான்மணி மாலையில அவர்கள் ஒரு விதமாக இந்த தசாங்கத்தை பற்றி கூறுகின்றார்கள். அதுல வந்து கொன்றை மாலையை கூறுகின்றார். அதாவது நீலமேனி மால் உரையின் வரையும் அப்படின்னுட்டு அந்த பாட்டு ஆரம்பிக்கும். அதுல சொல்லும்போது நீலமேனி மால் திரு தங்கையை திருமணம் புணர்ந்த ஞான்று பெருமனின் தாதவிழ் கொன்றை தாரும். அதுல கொன்றை மாலையை பத்தி அவங்க வந்து சொல்றாங்க. ஆனா இங்க மணிவாசக பெருமான் இந்த செங்கழு நீர் மாலையை ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அவருக்கு உபதேசம் பண்ண வரும் பொழுது இறைவன் அந்த செங்கழு நீர் மாலையை அணிந்திருந்ததுனால இங்க செங்கழு நீர் மாலையை கழுநீர் மாலையை மணிவாசக பெருமான் குறிப்பிடுகின்றார். நெஞ்சு விடு தூதுல
நெஞ்சு விடு தூதுல சொல்லும்போது அதாவது 63வது வரியில உமாபதி சிவம் மறைஞான சம்பந்தரை நினைத்து அவரை தலைவனாகவும் தன்னை தலைவியாகவும் வைத்து பாடும்போது தசாங்கத்தை சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது அளவிலா மாலாயிருக்கும் அவர் மனத்தை வாங்க அருள் மேலாய் விளங்கும் அலங்கல் மெய்யினாம். அதாவது எண்ணற்ற பற்று கொண்டு உழலும் உயிர்களின் மனத்தை தடுத்து நிறுத்தி அவ்வுயிர்களின் மனத்தையும் தன் வயத்ததாக்கும் அருளையே யாவற்றுக்கும் மேலாக விளங்கக்கூடிய மாலையாக அணிந்து நிற்கும் திருவுடம்பை உடையவன் அப்படின்னுட்டு அந்த அருள் மாலை அப்படிங்கிறத மாலையாக இதுல உமாபதி சிவம் கூறுகின்றார்கள். அப்படி அந்த இறைவன் மணிவாசக பெருமானிடத்தில் பேரன்பு உடைய காதலனாக இருந்து அவருக்கு உபதேசம் செய்ய வரும் பொழுது அவர்கள் சிவபெருமான் கழுநீர் மாலையை அணிந்து வருகின்றான். அதை அப்படியே இதில் பதிவு பண்ணுகிறார்கள். கழுநீர் மாலை ஏழுடைத்தாக, ஏல்னா பொருத்தம், ஏற்பு, பொருத்தமாக அழகு பொருந்த அணிந்திருக்கின்றார். எழில்னா அழகு, எழில் பெற அணிந்தும் அப்படின்ட்டு. ஆக அவனுடைய மாலை அப்படிங்கிறதுக்கு செங்கழு நீர் மாலையை இந்த இடத்துல சொல்றாங்க. இன்னும் அந்த தசாங்கத்துல எல்லாம் சொல்லும் போது தாழி அருகாம் அப்படின்னுட்டு அந்த மாலையை சொல்றாங்க. எல்லா மலர்களுமே அவனுக்குரிய மலர்கள் தான், எல்லா மலர்களுமே பூஜைக்குரிய மலர்கள் தான். அடுத்து அரியொடு பிரமர்க்கு அளவு அறியாதவன் அப்படின்ட்டு. திருமாலாலும் பிரம்மனாலும் அவனுடைய அழவை காண முடியாதவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. இது நிறைய திருமுறைகள்ல சொல்லப்படுகிறது. திருஞான சம்பந்த பெருமான் முதல் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஆற்றல் உடைய அறியும் பிரமனும் தோற்றம் காணாவென்றி காளியார் ஏற்றம் ஏறங்கு ஏறும் அவர் போலாம் கூற்றமருக்கு மருக குமைத்த குழகரே. ஆற்றல் உடைய அறியும் பிரமனும் தோற்றம் காணாவென்றி காளியார், அவனுடைய தோற்றத்தை காண முடியாதவர்களாக, அவனுடைய ஆதி அந்தத்தை காண முடியாதவர்களாக, அவனுடைய திருமுடியை காண முடியாதவர்களாக அந்த இறைவன் இருந்தான் அப்படின்ட்டு இதுல கூறுகின்றார். அது எப்படி அவர்கள் ரெண்டு பேருமே ஆற்றல் உடையவர்கள். அதான் ஆற்றல் உடைய அறியும் பிரமனும் அவனுடைய தோற்றத்தை காண முடியாதவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அப்படின்ட்டு. மேலும் அதே முதல் திருமுறையில சொல்லும்போது பொதுவாக திருஞான சம்பந்த பெருமான் பாட்டை பார்த்தீங்கன்னா 9வது பாடல்
திருமால் பிரம்மனை பத்தி தான் இருக்கும். 8வது பாடல் ராவணனை பற்றி இருக்கும். 9வது பாடல் திருமால் பிரம்மனை பற்றி இருக்கும். 10வது பாடல் சமணர்களையும் பௌத்தர்களையும் பற்றி இருக்கும். அதாவது திருமால் பிரம்மன்கிறவங்க என்னன்னா ஒவ்வொரு அந்த உயிர்கூட்டங்கள்ல உள்ள ஒரு குணம்தான். செல்வச்செருக்கு, கல்விச்செருக்கு, இதுதான் திருமால் பிரம்மன். அந்த செல்வச்செருக்கும் கல்விச்செருக்கும் இருக்கின்ற வரைக்கும் இறைவனை நாம் காண முடியாது அப்படின்ட்டு. அப்போ ஒவ்வொருவருக்குள்ளேயும் அந்த திருமாலும் பிரம்மனும் இருக்கின்றார்கள். அந்த கல்விச்செருக்கு செல்வச்செருக்கு இருக்கின்ற வரைக்கும் இறைவனை காண முடியாது. அதே முதல் திருமுறையில சொல்லும்போது, வரியார் புலியின் உரிதோல் உடையான் மலையான் மகளோடும் பிரியாது உடனாய் ஆடல் பேணும் பெம்மான் திருமேனி அரியோடு அயனும் அறியா வண்ணம் அளவில் பெருமையோடு எரியாய் நிமிர்ந்த எங்கள் பெருமான் ஈங்கோய் மலையாரே. அரியோடு அயனும் அறியா வண்ணம் அளவில் பெருமையோடு எரியாய் நிமிர்ந்தான். நெருப்பு உருவமாக அவன் நிமிர்ந்தவன் அப்படின்ட்டு சொல்றாப்புல. அதே முதல் திருமுறையில சொல்லும்போது ஆருடை சடையம் அடிகளை காண அரியோடு பிரமனும் அழப்பதற்காகி சேரிடை திகழ்வானத்திடை பூக்கும் செலவர தவிர்ந்தனர் எழிலுடை திகழ்வன் நீருடை கோலமேனியர் நெற்றி கண்ணினர் விண்ணவர் கைதொழுது ஏத்த பேரமை ஆழ விரும்பிய விகிதர் வெங்குரு மேவியுள் வீற்றிருந்தாரே. அரியோடு பிரமனும் அழப்பதற்கு ஆகி அப்படின்னுட்டு இந்த பாட்டிலையும் அந்த அரியும் பிரம்மனும் அவனுடைய அளவை அளக்க முடியாதவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் அப்படின்னுட்டு இதுல சொல்றாங்க. மேலும் அதே முதல் திருமுறையில சொல்லும்போது பாத்தீங்கன்னா, அன்றியல் உருவுகொள் அரியன் எனும் அவரு சென்று அளவிடல் அரியவன் உரை சிவபுரம் என்று இரு பொழுதும் முன் வழிபடும் அவர் துயர் ஒன்றிலர் புகழோடும் உடையரு இவ்வுலகே. அரியன் எனும் அவர் சென்று அளவிடல் அறியவன், அவனை அளக்க முடியாதவனாக அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல கூறுகின்றார்கள். மேலும் 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பாத்தீங்கன்னா திருநாவுக்கர சுவாமிகள் சொல்லும்போது, ஈண்டாயிரும் பிறவி துறவாக்கை இது நீங்களாம் விதியுண்டு என்று சொல்ல வேண்டாவே நெஞ்சமே விளம்ப கேள்வி விண்ணவர்தம் பெருமானார் மண்ணில் என்னை ஆண்டானன்று அறுவரையால் புறமூன்று எய்த அம்மானை அரி அயனும் காணாவண்ணம் நீண்டானுரை துறை நெய்த்தானம் என்று நினையுமா நினைந்தக்கால் உயலாமே. அரியனும் காணாவண்ணம் நீண்டான் உரை துறை நெய்த்தானம். அந்த திருமாலும் பிரம்மனும் காணாதவாறு நெருப்பு உருவமாக நீண்டவன் இருக்கக்கூடிய அந்த நெய்த்தானம் அப்படின்ட்டு இதுல கூறுகின்றார்கள். மேலும் அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல சொல்லும்போது, கரியுரி செய்து உமை வெறுவக் கண்டார் போலும் கங்கையையும் செஞ்சடை மேல் கறந்தார் போலும் எரியதொரு கைத்தரித்த இறைவர் போலும் ஏனத்தின் பூனை இரு பூண்டார் போலும்
விரி கதிரோர் இருவரை முன் வெகுண்டார் போலும் வியன்பீழி விடலை அமர் விமலர் போலும் அரி பிரமர் துதிசெய நின்று அழித்தார் போலும் அடியேனை ஆளுடைய அடிகள் தாமே. அரி பிரமர் துதிசெய நின்று அழித்தார் போலும். திருமாலும் பிரம்மனும் இறைவனை துதிக்க அவர்களை காப்பாற்றியவன் அந்த இறைவன் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. இப்படி பல பாடல்கள்ல அந்த திருமாலும் பிரம்மனும் இறைவனை காண முடியாதவர்களாக, அளக்க முடியாதவர்களாக இருக்கக்கூடியவன், அப்படிப்பட்ட பெருமையை உடையவன் இறைவன் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. அடுத்து அப்படிப்பட்ட இறைவன் பரிமாவின் மிசை பயின்ற வண்ணமும். பரின குதிரை, பரிமேல் அழகர் அப்படின்னா சிவபெருமானுடைய பேர். அந்த மானா விலங்கு, அந்த குதிரையின் மீது, மிசைனா மீது, அவன் கம்பீரமாக அழகு பொருந்த அமர்ந்திருக்கின்றான். ஏன்னா குதிரை மேலெல்லாம் முதல் உடனே போயெல்லாம் உட்கார்ந்துட முடியாது. அந்த குதிரையை நல்லா பழக்கணும், பையில வைக்கணும். அந்த குதிரைக்கும் அந்த குதிரையில ஏறக்கூடிய அவர்களுக்கும் நல்ல ஒரு அன்பு இடையில ஏற்படணும். அப்படி ஏற்படும் போதுதான் அந்த குதிரை சவாரிங்கிறதே செய்ய முடியும். அதான் பரிமாவின் மிசை பயின்ற வண்ணமும். அந்த குதிரைய சுவாமி நல்ல பழக்கி இருக்கிறார். அதுலயும் விலங்குகள்ல கொஞ்சம் அறிவுல கூடுனது நரி. அதான் நரி கூட்டம் அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட நரியவே, சூழ்ச்சி மிக்க நரியவே சுவாமி குதிரையாக மாற்றி பக்குவப்படுத்தி கொண்டு வந்துருந்தார். நரியை குதிரை செய்வானும் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட அந்த குதிரையின் மீது அவன் அமர்ந்து பரிமேல் அழகராக அவன் வந்தான் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. மணிவாசக பெருமானருடைய 8ஆம் திருமுறையிலேயே இறைவனுக்கு உரிய அந்த ஊர்தி குதிரையாக, என மணிவாசக பெருமானுக்கு அருள் செய்வதற்காக அவர் அந்த குதிரையெல்லாம் வாங்கிட்டு வந்தார். அதனால மணிவாசக பெருமான் குதிரையை அவனுடைய ஊர்தியாக சொல்கின்றார். பொதுவாக அவனுடைய ஊர்தி இடப ஊர்தி. இங்கே தனக்கு அருள் செய்ததின் காரணமாக, தனக்காக அவன் அந்த நரிகளை எல்லாம் குதிரையாக்கி மதுரைக்கு கொண்டு வந்ததனால் அவனுடைய ஊர்தி குதிரை என்று மணிவாசக பெருமான் பதிவிடுகின்றார்கள். திருவாசகத்துல 8ஆம் திருமுறையில சொல்லும்போது அம்மானை, திருவம்மானை பதிகத்துல மணிவாசக பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பெற்றி பிறர்க்கு அரிய பெம்மான் பெருந்துரையான் கொற்ற குதிரையின் மேல் அருளி தன்னடியார் குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டி சுற்றிய சுற்றத் தொடர்பு அறுப்பான் தொல்புகளே பற்றி பாசத்தை பற்றற நாம் பற்றுவான் பற்றிய பேரானந்தம் பாடுதும் கான் அம்மானாகாய். பெருந்துரையான் கொற்ற குதிரையின் மேல் அந்த அரசர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய வெற்றியை உடைய அந்த குதிரையின் மீது அருளி. எதற்காக வந்தார்? தன்னுடைய அடியார்களுக்கு இன்பத்தை தருவதற்காக அவர் வந்தார் அப்படின்ட்டு அந்த குதிரை மேல வந்தார். அவருக்கு அது ஊர்தி என்று இந்த பாடலில் மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருவாசகத்துல சொல்லும்போது, திருப்பாண்டி பதிகத்துல மணிவாசக பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, சதுரை மறந்து அரிமால் கொள்வர் சார்ந்தவர் சாற்றி சொன்னோம் கதிரை மறைத்தன்ன சோதி கழுக்கடை கைப்பிடித்து குதிரையின் மேல் கூடிடுமேல் குடி கேடு கண்டீர்
மதுரையர் மன்னன் மறுபிறப்பு ஓட மறித்திடுமே. குதிரையின் மேல் அவன் வந்தான். அது எப்படி? கழுக்கடை கைப்பிடித்து சூலப்படையை கையில் பிடித்து கொண்டு குதிரையின் மீது வந்தான். அவனை பார்த்தீங்கன்னா குடி கேடு கண்டீர் அப்படின்னா உங்களுக்கு முக்தி பேற்றை கொடுத்து விடுவான் அப்படிங்கிறது அர்த்தம். அப்படி அந்த பெருமான் குதிரையின் மீது வந்து அருள் செய்தான் என்று இதில் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருவாசகத்துல அந்த தசாங்கத்துல சொல்லும்போது இப்பாடே 19வது பதிகம் திருத்தசாங்கத்துல சொல்லும்போது இப்பாடே வந்தியம்பு கூடு புகழ் என் கிளியே ஒப்பாடா சீருடையான் ஊர்வது என்னே எப்போதும் தேன் குறையும் சிந்தையராய் தெய்வ பெண் ஏத்திசைப்ப வான் புறவியூரும் மகிழ்ந்து. கிளியே, எங்கள் பெருமானினுடைய ஊர்தி என்ன அப்படின்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்றாப்ப. அதுக்கு அந்த பெருமையை உடைய வேத புறவினா குதிரை, அந்த வேதமாகிய குதிரையில் அவன் ஏறி வருவான், மகிழ்ச்சியோடு ஏறி வருவான். வான் புறவி ஊரும் மகிழ்ந்து அப்படின்னுட்டு இதுலயும் அந்த குதிரையை பற்றி மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். அதே போன்று அந்த 11ஆம் திருமுறை உரையின் அப்படிங்கிறதுல சொல்லும் பொழுது பட்டினத்து பிள்ளையார் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா 16வது வரி, அந்த 16வது வரியில சொல்லும்போது தெய்வ கங்கையாரும் பொய்தீர் விரையா உரையின்னு பாட்டு ஆரம்பிக்கும். 4வது பாட்டு அதுலயும் ஒரு தசாங்கத்தை வந்து பட்டினத்து பிள்ளையார் கோயில் 4 மணி மாலையில சொல்றாங்க. அதுல சொல்லும் போது பாத்தீங்கன்னா தெய்வ கங்கையாரும் பொய்தீர் விரையா கலியனும் ஆணையும் நிறை நிறை 1000 வகுத்த மாயிரு மறுப்பின் வெண்ணிறச் செங்கண் வேளமும் பன்னியல் வைதிக புறவியும் வான நாடும். வைதிக புறவி அப்படிங்கிறாங்க. வைதிகம்னா வேதம். அந்த வேத குதிரையில் அவன் ஏறி வரக்கூடியவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு இந்த 11ஆம் திருமுறையிலையும் அந்த அவனுடைய ஊர்தி குதிரை என்று வேத குதிரை என்று கூறுகின்றார்கள். அதே மாதிரி நெஞ்சுவிடு தூதுல சொல்லும்போது உமாபதி சோமன் நெஞ்சு விடுத்துவதுல சொல்லுகிறார்கள். அவனுடைய ஊர்தி என்ன அப்படின்னா அதையும் குதிரைன்னு தான் சொல்றாங்க. தோலாத வானம் புவனம் மலை கடல் 7 பாதாளம் ஊன் 5 பூதத்து உயிர் உணர்ச்சி ஞானமாய் எல்லாமாய் அல்லவாய் எண்ணுவார் எண்ணத்து நில்லாமல் நிற்கும் நீழ்வாசியாகான். அதாவது இருளுக்கும் தோற்காத விண்வெளியையும் புவனங்கள் மலைகள் கடல்கள் கீழிருக்கும் 7 உலகங்கள் உடம்புகள் 5 பூதங்கள் உயிர்கள் அவற்றின் உணர்ச்சியையும் ஒற்றித்து நிற்கும் அறிவாயும் அவற்றின் வேறாயும் தன்முனைப்பால் எண்ணுவார்தம் எண்ணத்திற்கு அகப்படாது நிற்கும் நிலையையே குதிரையாக உடையது. குதிரைங்கிறதுக்கு இதுல விளக்கம் எவற்றையும் சார்ந்தும் சாராது நிற்கும் அளவில் ஆற்றலையே குதிரையாக உடையான். குதிரைங்கிறதுக்கு என்னது? எவற்றையும் சார்ந்தும் சாராது நிற்கும் அளவில் ஆற்றலையே குதிரையாக உடையான் என்பது கருத்து. அந்த கதிரவன் மதி ஆகிய இரு பொருள்களாலும்
எஞ்ஞான்றும் விளக்கம் பெற்று இருத்தலின் விண்வெளி இருளுக்கு தோலாததாயிற்று அப்படின்னுட்டு இதுல அந்த இதை சொல்றாங்க. அப்படி அந்த தன்முனைப்பால் எண்ணுவார்தம் எண்ணத்திற்கு அகப்படாது நிற்கக்கூடிய நிலை அந்த குதிரை. மனோவேகத்தை விட அதிகமாக வேகமாக செல்லக்கூடியது அந்த குதிரை. அப்படிப்பட்ட வாசியான், நீள் வாசியான், வாசினா குதிரை. அப்படிப்பட்ட குதிரையை உடையவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. அடுத்து திருவிளையாடற் புராணத்துல அவன் குதிரை மீது ஏறி வருகின்றான் அப்படிங்கிறத சில பாடல்கள்ல சொல்லப்படுகிறது. 30வது திருவிளையாடல் மெய்காட்டிட்ட படலம் அப்படிங்கிற படலம். குலபூடன பாண்டியனினுடைய ஆட்சி மதுரையில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப சௌந்தர சாமந்தன்கிற மந்திரி அவருக்கு மந்திரியாக இருக்கிறாரு. குதிரைகள்லாம் வாங்க சொல்றார். படை வீரர்கள் குதிரைகளை எல்லாம் வாங்குவதற்கு சொல்றாங்க. அதையெல்லாம் இவர் செலவழிச்சிருந்தார். அப்போ இந்த தேதிக்குள்ள வரணும்னு அரசன் சொன்ன உடனே சொக்கநாத பெருமான்கிட்ட போய் வேண்டுதாரு. சொக்கநாத பெருமான் நான் எல்லாத்தையும் கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த சொக்கநாத பெருமான் எப்படி வந்தார் அப்படிங்கிறத குதிரை மீது ஏறி வந்தார் அப்படின்னுட்டு இந்த திருவிளையாடற் புராணத்துல சொல்லப்படுகிறது. 1689 30வது திருவிளையாடல். கற்றை சாமரைகள் பிச்சம் கவிகை பூங்கொடி காடு எங்கும் துற்ற கார் ஒலியும் நாண தூரிய முழுதும் ஏங்க கொற்ற போர் விடையை தானே குரங்குபுழை பரியா மேற்கொண்டு ஒற்றை சேவகராய் மாறியாடிய ஒருவர் வந்தார். அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த இடப வாகனத்தையே குதிரையாக சுவாமி மாற்றியிருந்தார். பிடரி மயிர்களை உடைய அந்த குதிரையாக மாற்றி அதில் ஒற்றை சேவகராக தனித்துவம் வாய்ந்த ஒரு வீரராக அந்த பெருமான் அந்த குதிரை மீது ஏறி வந்தார் அப்படின்ட்டு இதுல கூறுகின்றார். அதாவது இடப வாகனத்தை குதிரையா மாற்றிருந்தார் சுவாமி. மாற்றி அந்த குதிரை மேல ஏறி வந்தார் அப்படின்ட்டு இந்த பாட்டுல இந்த குதிரை அவருக்கு வாகனமாக இருக்கின்றது அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் சரி, இப்போ ஒவ்வொரு நாட்டு வீரர்களையும் இவங்க இந்த நாட்டு வீரர்கள், அவங்க அந்த நாட்டு வீரர்கள்னுட்டு அந்த சௌந்தர சாமந்தன் காமிக்கிறான் மந்திரி. இந்த குலபூடன பாண்டியனும் ரொம்ப பக்தியில கூடனவன் தானே. தொலைவுல சொக்கநாத பெருமான் குதிரை மேல இருக்கிறார். அந்த சொக்கநாத பெருமானை மட்டும் பார்த்து அந்த குலபூடன பாண்டியன் மந்திரிகிட்ட கேட்கிறார். அந்த ஒரு ஆள் தனியா ஒரு வீரன் இருக்கிறான, அவன் யாரு? அதான் இறைவனுடைய கருணை பார்வை அந்த குலபூடன பாண்டியன் மீது படும்போது அந்த குலபூடன பாண்டியன் அப்படியே அந்த இரும்பை கண்ட காந்தம் போல இழுக்கப்படுகின்றான். அவரை மட்டும் குறிப்பிட்டு கேட்கிறான். உடனே சௌந்தர சாமந்தன் உங்களை மாதிரி தானே நானும் நிக்கிறேன், எனக்கு அவர் யாருன்னு என்ன தெரியும், 10ஓட 11 உள்ள வீரர் தானே அப்படின்னு சொல்றாப்புல. அதை இதுல சொல்லும்போது பாத்தீங்கன்னா, அந்நெடும் சேனை தன்னுள் சேனிடை அடல் மா ஊர்ந்து, அடல் மா, அடல்னா வலிமையான, மான்னா விலங்கு, குதிரை. இங்கே அடல் மா ஊர்ந்து பின்னுற நிற்கும் ஒற்றை சேவக பிரானை நோக்கி மன்னவன் அவர் யார் என்ன சாமந்தன் வணங்கி
ஐய இன்னவர் சேனை வெள்ளத்து யாரை என்று அறிவது என்றார். அந்த தூரத்துல நிக்கிறாரே அவர் யாரு அப்படின்னு சொல்லி சௌந்தர சாமந்தர்கிட்ட கேட்கும்போது, உங்களை மாதிரி தானே நானும் இங்க நிக்கிறேன், நான் இந்த சேனை கூட்டத்துக்குள்ள அவரை மட்டும் யாருன்னு எனக்கும் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. அந்த குலபூடன பாண்டியனுடைய பக்தியினால அந்த ஆளை மட்டும் இங்க கூட்டிட்டு வாயா அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. அவரை இங்கு அழைத்து என்றான் அரசன் தன் வழி செல்வார் போல்க்கு அவயமிட்டவரும் போந்தார் காவலன் கழிகூர்ந்து அம்பொன் நவமணி கலன் பொன்னாடை நல்கினான் உள்ளத்து அன்பு தவறினான் பொருட்டு வாங்கி தரித்து தன் தமக்கும் என்றான். அவருக்கு நிறைய அந்த பரிசு பொருட்களை எல்லாம் கொடுக்கிறாரு. சுவாமி அதை வாங்கி கொள்கின்றார். அப்படி தொலைவில் அந்த வலிமையான குதிரை மீது அவர் இருந்தாலும் அந்த பாண்டிய மன்னனுக்கு மட்டும் அப்படியே இழுக்கப்படுகிறது. பாண்டிய மன்னனுடைய மனம் அந்த சொக்கநாத பெருமானால் இழுக்கப்படுகிறது அப்படின்ட்டு. உடனே பக்கத்துல இந்த பரிசு பொருட்களை எல்லாம் வாங்கின உடனே சுவாமி என்ன பண்றாரு, குதிரை மேல ஏறி அந்த குதிரையை செலுத்தி கொண்டு குதிரையில இருக்கக்கூடிய 5 விதமான கதிகளையும் நடத்தி காண்பிக்கின்றார். ஆய்ந்தவெம் பரிமா தூண்டி ஐங்கதி நடத்தி காட்டி ஏய்ந்த தம் சேனை வெள்ளத்து எய்தினார் எய்தும் எல்லை வேய்ந்ததார் சேதிராயன் வேட்டை போய் புலி கோட்பட்டு மாய்ந்தனன் என்று ஓர் ஒற்றன் வேந்தன் முன் வந்து சொன்னான். பக்கத்துல பரிசு பொருட்களை எல்லாம் குலபூடன பாண்டியன்ட்ட வாங்கியாச்சு சுவாமி. வந்த மட்டுக்கும் தன்னுடைய ஆற்றலை எல்லாம் காண்பிக்க வேண்டும் அல்லவா, அதனால அந்த வலிமையான குதிரையை தூண்டி அதில் அமர்ந்து அதை செலுத்தி கொண்டு ஐங்கதி நடத்தி காட்டி 5 கதிகளிலும் அந்த குதிரையை நடத்தி காண்பிக்கின்றார். இப்படி அந்த குதிரையில இருந்து என்ன என்ன ஒரு ஆற்றல் செயல்பாடுகள் ஆற்றல்கள் இதையெல்லாம் காண்பித்து விட்டு அப்படியே மீண்டும் அந்த தன்னுடைய சேனைக்குள் சுவாமி சென்று விடுகின்றார். இதுக்குள்ள அவங்களுக்கு எதிரியாக இருந்த சேதிராயன் செத்து போயிட்டான் அப்படிங்கிற செய்தி வந்துடுது. சரி, இந்த வீரர்களை எல்லாம் அவங்கவுங்கள கொண்டு போய் அவங்கவுங்க இடத்துல சேருங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் ஒன்றும் இல்லாம சுவாமி ஒரு வீரர்கள் இல்லாம எல்லாரும் மறைஞ்சிருது. ஒருத்தர் கூட அந்த இடத்துல இல்லை. அப்பந்தான் அந்த அரசன் நினைச்சு பார்க்கிறான், ஆகா வந்தது சொக்கநாத பெருமான் குதிரை மீது ஏறி நம்ம பக்கத்துல குதிரை ஏற்றம்லாம் காண்பித்து குதிரையில எப்படி எப்படிலாம் அதை ஓட விடலாம், எப்படியெல்லாம் அதை நம்ம கட்டுப்படுத்தி பழக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மள்கிட்ட காண்பித்து விட்டு இப்படி மறைந்து விட்டார். வந்தது இறைவன் அப்படின்னுட்டு சௌந்தர சாமந்தன் அந்த குலபூடன பாண்டியன் நினைத்து விட்டு, இதுக்கெல்லாம் மூல காரணம் யாரு, நம்முடைய முதல் மந்திரி சௌந்தர சாமந்தன் அல்லவா, அவனுக்காக வேண்டிலாம் இந்த பெருமான் இப்படியெல்லாம் வந்தாருன்னுட்டு சௌந்தர சாமந்தனை இனிமேல் நான் மன்னனே கிடையாது, நீதான் மன்னன் அப்படின்னு சொல்லி அந்த சௌந்தர சாமந்தனுக்கு நிறைய மரியாதைகள்லாம் பரிசு பொருட்களை எல்லாம் கொடுக்கின்றான் அந்த குலபூடன பாண்டியன். அப்படி அந்த குலபூடன பாண்டியனின் முன்னிலையில் சுவாமி பரிமேல் அழகராக குதிரை மீது அழகராக பலவிதமான வேடிக்கைகளை எல்லாம் காண்பித்து விட்டு செல்கின்றார். அப்படி பரிமாவின் இசை பயின்ற வண்ணம். இது ஒரு அமைப்பு. அடுத்து மணிவாசக பெருமானுக்கு அருள் செய்வதற்காக குதிரை மேல சுவாமி வாரார். அதுவும் திருவிளையாடற் புராணத்துல உள்ள ஒரு அமைப்பு தான். இது திருவிளையாடற் புராணத்துல மணிவாசகருடைய புராணம். அதுல 2877வது பாடல் பாத்தீங்கன்னா, சுட்டுதற்கு அரிய சோதி சுருதிவாம் புறவியோடு மட்டவிழ் தாரினான் முன் வருதலும் கருணை நாட்டம் பட்டு உளம் மயங்கி தன்னை மறந்து எழி பாண்டிவேந்தன் தட்டவிழ் கமலச் செங்கை தலைமிசை கூப்பி நின்றான். அரிமர்த்தன பாண்டியன் மணிவாசக பெருமானினுடைய காலத்துல இருந்தவங்க அரிமர்த்தன பாண்டியன்.
அந்த சுட்ட முடியாத ஜோதியாக இருக்கக்கூடிய பெருமான் சுருதிவாம் புரவியோடு வேதமாகிய குதிரையில் ஏறி அந்த மாலைகளை அணிந்த அந்த பாண்டிய மன்னனுக்கு முன்னால் வரும் பொழுது அந்த சிவபெருமானினுடைய கருணை பார்வை இப்பொழுது பாண்டிய மன்னன் மீது படுகிறது. அதுல அப்படியே தன்னை மறந்துடுதான் பாண்டிய மன்னன். வந்தது ஒரு குதிரை வீரன். ஒரு குதிரை வீரனை பார்த்து அரசன் எழுந்திருக்கலாமா? அரசனுக்குரிய தகுதியில அது எழுந்திருக்க கூடாது. ஆனா இந்த பாண்டிய மன்னன் என்ன பக்தியில கூடுனவன் அப்படியே சிம்மாசனத்துல விட்டு எந்திரிச்சு நிக்கிறான். எந்திரிச்சு நின்னாலாவது சரின்னு ஒத்துக்கிடலாம். அவன் 2 கையும் தலைக்கு மேல பெய்யும். கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. கரம் குவிவார்ங்கிறது பக்குவம், சிரம் குவிவார்னு அந்த இடத்துல சொல்வது அதிபக்குவம். அப்படி அதிபக்குவ நிலையை காண்பிக்கும் நிலையில் அந்த பாண்டிய மன்னன் 2 கரங்களையும் தலை மீது கூப்பி அந்த குதிரை வீரனை பார்த்து வணங்கினான். இதுதான் அந்த குதிரைக்காரரோட ஒரு மயக்கம் தரக்கூடிய வேலைகள். அப்படி அதான் கருணை நாட்டம் பட்டு உள்ளம் மயங்கி தன்னை மறந்து எழுகின்றான். இப்பாண்டி வேந்தன் தட்டவிழ் கமலச் செங்கை, அவனுடைய தாமரை போன்ற சிவந்த கைகள் தலைமிசை கூப்பி நின்றான். தலைக்கு மேல 2 கையையும் கூப்பிக்கொண்டு அந்த குதிரை வீரனை பார்த்து நின்றான். எப்படி மயக்கத்தை ஏற்படுத்துறாரு பாருங்க சுவாமி. கொஞ்ச நேரம் கழிச்சு அறிவு வருது. அறிவு வந்த உடனே தான், ஆகா நாம எதுக்கு இந்த குதிரை வீரனை பார்த்து எந்திரிச்சோம். எந்திரிச்சதோடு மட்டும் இல்லாம 2 கையவும் தலைமையில எல்லாம் தூக்கி வச்சுட்டோம் அப்படின்னுட்டு நினைத்து பார்த்த உடனே ஒரு வெட்கம் வருகிறது. வெட்கப்பட்டு கொண்டே நிற்கின்றான் அந்த பாண்டிய மன்னன். பின் அவன் ஆணையாலே மறைப்புண்ட பெருநீர் கூடல் மன்னவன் அறிவு தோன்ற. மன்னனுக்கு அதுக்கப்புறம் தான் அறிவே வருது. அதான் இறைவன் சந்நிதியில நம்முடைய அறிவு வேலை செய்யாது. இன்று ஒரு வயமாவீரன்னா கண்டவர்களையெல்லாம் வசப்படுத்தக்கூடிய அந்த குதிரை மீது ஏறி வரக்கூடிய வீரன் சொக்கநாத பெருமான். அந்த வயமா வீரன் தன்னை நாம் கண்டு எழுந்து தடங்கரம் கூப்பி நின்றது என தவிசின் நீள இருந்திட நானி நின்றான். இந்த கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டாம இருக்கிறதுங்கிற ஒரு பழமொழி மாதிரி அப்படியே அந்த வெட்கம் வந்துட்டு, சரி எதுக்கு சீட்ல உட்காருவானே சிம்மாசனத்துல, அப்படியே கொஞ்ச நேரம் நிக்கிற மாதிரி பாவலா பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த அரிமர்த்தன பாண்டியன் அந்த சிம்மாசனத்துல நின்றுகிட்டே கொஞ்ச நேரம் அப்படியே நிக்கிறாங்க. அப்படி அந்த குதிரை வீரனாக வந்தவன் அந்த இறைவன் அப்படின்ட்டு இதுல சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த குதிரை விற்பனைகள் இதெல்லாம் நடக்குது. முதல்ல சுவாமி வரும்போது குதிரை மேல ஏறி பாண்டிய மன்னன் பக்கத்துல வருகின்றார். அதான் அப்படிப்பட்ட ஒரு குதிரை வீரனாக சுவாமி இருக்கும்போது அவனை பார்த்து தன்னை மறந்து அந்த பாண்டிய மன்னன் வணங்கி விடுகின்றான். அதான் பரிமாவின் இசை பயின்ற வண்ணமும். அப்ப இதுல இருந்து அவனுடைய ஊர்தி இடப வாகனமாக இருந்தாலும் குதிரை, ஏன்னா சாமியே அந்த இடபத்தை குதிரையா மாத்திடுவார். அப்படி அந்த குதிரையின் மீது அவர் ஏறி வரக்கூடிய அந்த அழகு கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது அப்படின்ட்டு இதுல கூறுகின்றார்கள். அடுத்து மீண்டு வாரா வழி அருள் புரிபவன் அப்படின்ட்டு. மீண்டு வாரா வழின்னா, மீண்டு வாரா அப்படின்னா திரும்பவும் பிறப்பு இறப்புக்கு வராதபடி வழி அருள்பவன், நல்ல வழி எது? முக்தி பேர். அவனுடைய சிவலோகத்துக்கு புகச் செய்தல், அந்த சிவலோகத்துக்கு புகச் செய்யக்கூடிய வழியை அடியார்களுக்கு அருள் புரியபவனாக அவன் இருக்கின்றான். அதாவது என்னன்னா, மீண்டும் பிறப்பு இறப்புகளில் நாம்
வந்து சேராமல் முக்தி பேற்றை நமக்கு தரக்கூடியவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு இதுல வந்து சொல்லப்படுகிறது. அப்போ இத திருமுறைகள்ல பல இடங்கள்ல சொல்லப்படுகிறது. திருநாவுக்கரசு பெருமான் 4ஆம் திருமுறையில சொல்லும்போது திரு ஆலவாய் பதிகத்துல சொல்லும்போது, நம்பனே நான் முகத்தாய் நாதனே ஞானமூர்த்தி என் பொனே ஈசா என்றென்று ஏத்தினான் ஏசற்று என்றும் பின்பினே திரிந்து நாயேன் பேர்த்தினி பிறவா வண்ணம் அன்பனே ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே. இந்த பூமியில உள்ளதுகள் பின்னாலேயே நான் தெரிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் பிறக்காதபடிக்கு எனக்கு நீ அருள் செய்ய மாட்டாயா அப்படின்னு கேட்கின்றார். பின்பின்னே தெரிந்து நாயேன் பேர்த்து இனி பிறவா வண்ணம் அன்பனே ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாது. அதான் மீண்டு வாரா வழி அருள் புரிபவன் அப்படின்ட்டு. மேலும் திருநாவுக்கரசு பெருமான் 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல சொல்லும்போது, வெள்ளிக்குன்று அன்ன விடையான் தன்னை வில்வலான் வில்வட்டம் காய்ந்தான் தன்னை புள்ளி வரிநாகம் பூண்டான் தன்னை பொன்பிதிர்ந்து அன்ன சடையான் தன்னை வள்ளி வளைத்தோள் முதல்வன் தன்னை வாரா உலகு அருள வல்லான் தன்னை எழ்கவிடு பிச்சை ஏற்பான் தன்னை ஏழையே நான் பண்டு இகழ்ந்தவாறே. வாரா உலகு அருள வல்லான் தன்னை. அப்போ அந்த வாரா உலகுதான் எது? மீண்டு வாராத உலகு, வீட்டு நிலை அப்படின்னு. அந்த சிவலோகம் அதான் வாரா உலகு. அந்த உலகத்தை அருள வல்லான் அப்படிங்கிறத இதுல வந்து சொல்லுகின்றார். மேலும் அதே திருத்தாண்டகத்துல பாத்தீங்கன்னா, என் திசைக்கும் ஒன் சுடராய் நின்றாய் நீயே ஏகம்பம் மேய இறைவன் நீயே வண்டிசைக்கும் நரும் கொன்றை தாராய் நீயே வாரா உலகு அருள வல்லாய் நீயே தொண்டிசைத்து உன் அடி பரவ நின்றாய் நீயே தூமலர் செவடி என்மேல் வைத்தாய் நீயே தின்சிலை கோர் சரம் கூட்ட வல்லாய் நீயே திருவையாறு அகலாத செம்பொற்சோதி. இதுலையும் சொல்லும்போது வாரா உலகு அருள வல்லாய் நீயே. அந்த வாரா உலகுங்கிறது முக்தி பேர். அந்த உலகம் சிவலோகம். அந்த சிவலோகத்தை நீ அருள வல்லவனாக இருக்கின்றாய். அதான் இங்க வாராவளி அப்படின்ட்டு. மேலும் அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவிழா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்து அருளவல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயழ தின்சிலை கை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே வாராத செல்வம் வருவிப்பானை அப்படின்ட்டு. அந்த வாராத செல்வம் வருவிப்பது அப்படிங்கிறது தான் இங்கே வாராவழி. வாராத செல்வம் எது? அந்த முக்தி பேராகிய செல்வம். அந்த செல்வத்தை அவன் தரக்கூடியவன். வாராத செல்வம் வருவிப்பானை அப்படின்ட்டு. மேலும் ஞானசம்பந்த பெருமான் முதல் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா,
கற்றாங்கெரியோம்பே கலியை வாராமே செற்றார் வாழ்தில்லை சிற்றம்பலம் மேய முற்றாவெண் திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே. கலியை வாராமே செற்றார், பிறப்பை வாராமல் அந்த வழியை அவர்கள் கண்டவர்கள் அப்படின்ட்டு. அடுத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில சொல்லும்போது, வரும் பழி வாராமே தவிர்த்தென்னை ஆட்கொண்டாய் சுரும்புடை மலர்கொன்றை சுண்ணவெண் நீற்றானே அரும்புடை மலர்பொய்கை அல்லியும் மல்லிகையும் விரும்பிய குறுகாவூர் வெள்ளடை நீ என்றே வரும் பழி வாராமே தவிர்த்து என்னை ஆட்கொண்டாய். அப்ப அந்த பழிகள் வாராமல் நல்ல வழியை எனக்கு காட்டி என்னை நீ தடுத்து கொண்டாய். அப்ப நல்ல வழி, அந்த வாரா வழி, அதான் நல்ல வழி. அந்த வரும் பழி வாராமே தவிர்த்து என்னை ஆட்கொண்டாய் அப்படின்னுட்டு இதைத்தான் ஒரு விதமாக மாற்றி கூறுகின்றார்கள். மேலும் அதே பதிகத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, மலக்கில் நின்னடியார்கள் மனத்திடை மால் தீர்ப்பாய் சலச்சல மிடுக்குடைய தருமனார் தமர் என்னை கலக்குவான் வந்தாலும் கடுந்துயர் வாராவே விலக்குவாய் குறுகாவூர் வெள்ளடை நீ என்றே. ரொம்ப மிடுக்கோட யமதர்மங்கள்லாம் வாராங்க, வந்து என்னைய அப்படியே கலக்குதாங்க, வந்துரு நீ யமலோகத்துக்கு வந்துரு அப்படின்ட்டு. அந்த நேரத்துல நீ என்னை வந்து காக்கக்கூடியவன் நீதான், அதான் வாரா வழி அருள் புரிபவன் நீதான் அப்படின்ட்டு இதுல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் அதே 7ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, பொள்ளல் இவ்வுடலை பொருள் என்று பொருளும் சுற்றமும் போகமும் ஆகி மெல்ல நின்றவர் செய்வன எல்லாம் வாராமே தவிர்க்கும் விதியானை வள்ளல் எந்தமக்கே துணையல்று நானாளும் அமரர் தொழுது ஏத்தும் அள்ளலம் கழனி பழனத்து அணி ஆரூரானை மறக்கலுமாமே. பொள்ளல் இவ்வுடலை பொருளென்று பொருளும் சுற்றமும் போகமுமாகி மெல்ல நின்றவர், நம்ம கூட இருக்கக்கூடியவங்க, குடும்பத்தார்கள், மனைவி, குழந்தைகள், இதெல்லாம் இவர்கள் செய்வனவெல்லாம் வாராமே தவிர்க்கும் விதியானை, இதையெல்லாம் நம்மிடத்தில் மீண்டும் வராதபடி பிறப்பு இறப்பில் நாம் விழாதபடிக்கு தவிர்க்கக்கூடிய விதியை உடையவன், அதான் வாராமே வழி அருள் புரிபவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு இதுல வந்து சொல்லப்படுகிறது. மேலும் மணிவாசக பெருமான் அருளிய திருவாசகத்திலேயே மணிவாசக பெருமான் சொல்லும்போது, அம்மானை பதியத்துல பாரார் விசும்பு உள்ளார் பாதாளத்தார் புறத்தார் ஆராலும் காண்டற்கு அறியான் எமக்கு எளிய பேராளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சையேற்றி வாரா வழியருளி வந்து என் உளம் புகுந்த ஆரா அமுதாய் அலைகடல்வாய் மீன் விசிறும் பேராசை வாரியனை பாடுதுங்கான் அம்மானாய் வாரா வழியருளி வந்து என் உள்ளம் புகுந்த. அப்படி அந்த வாராத வழியாகிய அந்த முக்தி பேற்றை எனக்கு அருளியவன் அப்படின்ட்டு இதுல வந்து மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருவாசகத்துல பாத்தீங்கன்னா,
ஆசைப்பத்து அந்த பதியத்துல பாத்தீங்கன்னா, பாரோர் விண்ணோர் பரவியேத்தும் பரனே பரஞ்சோதி வாராய் வாரா உலகம் தந்து வந்து ஆட்கொள்வானே பேராயிரமும் பரவி திரிந்து எம்பெருமான் என ஏத்த ஆரா அமுதே ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. வாரா உலகம் தந்து, அந்த வாரா உலகம் தான் இங்க வாரா வழி, அருள் புரிபவன் அப்படின்ட்டு இதுல கூறுகின்றார்கள். மேலும் அதே திருவாசகத்துல பாத்தீங்கன்னா, வாரா வழியருளி வந்து எனக்கு மாறின்றே ஆரா அமுதாய் அமைந்தன்றே சீரார் திருத்தன் பெருந்துரையான் என் சிந்தை மேய ஒருத்தன் பெருக்கும் ஒளியே. திருவன்பா பதியத்துல வருகின்றது. வாரா வழியருளி வந்து எனக்கு, அப்படி அந்த முத்தி நிலையை எனக்கு தந்தவன் அருளியவன் அப்படின்னுட்டு இதுல கூறுகின்றார்கள். மேலும் அதே திருவாசகத்துல சொல்லும் போது பாத்தீங்கன்னா, சீலம் இன்றி நோன்பு இன்றி செறிவே இன்றி அறிவு இன்றி தோலில் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை மாலும் காட்டி வழிகாட்டி வாரா உலக நெறி ஏற கோலம் காட்டி ஆண்டானை கொடியேன் என்றோ கூடுவதே. வாரா உலக நெறி, நெறிதான் இங்க வழி. அந்த வாரா உலகம், மீண்டும் அந்த பிறப்பு இறப்புக்குள் வராத அந்த நெறியை எனக்கு நெறியில் ஏறி நான் செல்வதற்கு தன்னுடைய கோலத்தை காட்டி ஆண்டான் அப்படின்ட்டு இதுல கூறுகிறார். அதான் இங்க வாரா வழி அருள் புரிபவன் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் இதே கருத்தை திருவள்ளுவர் பெருந்தகை திருக்குறள்ல மெய்யுணர்தல் 36வது அதிகாரத்துல சொல்றாங்க. இந்த கற்று ஈண்டு, அதுல 6வது பாடல் மெய்யுணர்தல்ல, கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா நெறியே. கற்க வேண்டியவற்றை கற்று இங்கு மெய்ப்பொருளை அறிந்தவர் மீண்டும் இப்பிறப்பிற்கு வாராத வழியை அடைவர். பிறப்பிற்கு வாராத வழி முக்தி பேர், அந்த முக்தி பேற்றை அடைவர். அதான் இங்க மற்ற ஈண்டு வாரா நெறி. அதைத்தான் இங்க மணிவாசக பெருமான் ஈண்டு, ஈண்டுங்கிறது தான் இங்க மீண்டு அப்படிங்கிறது. மீண்டும் பிறப்பு இறப்பு, மீண்டும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து அதற்கே நோயாக இருந்து சொல்றாங்க பார்த்தீங்களா. அது மாதிரி மீண்டு வாரா வழி அருள் புரிபவன்கிறது தான் இங்க மற்ற ஈண்டு வாரா நெறி. கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா நெறி. அவர்கள் மீண்டும் இந்த பிறப்பிற்கு வராத ஒரு வழியை அவர்கள் அடைவார்கள், அதாவது முக்தி பேற்றை அவர்கள் அடைவார்கள் அப்படின்ட்டு திருக்குறள்லையும் இதை திருவள்ளுவர் பெருந்தகை எடுத்து கையாளுகின்றார்கள். இன்னும் கொஞ்சம் காரைக்கால் அம்மையார் புராணத்துல பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் வித்தியாசமா கேட்கிறாங்க. இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவார் நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். அதாவது ரெண்டும் ஒண்ணுதான், கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா ஒண்ணுதான். பிறவாமை வேண்டும், என்ன மீண்டும் பிறப்புன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா மறவாமை வேண்டும். மறவாமை தானே பிறவாமை. மறக்காமலே இருந்துகிட்டே இருந்தோம்னா அது பிறவாமை. நீ ஆடும்போது உன்னுடைய திருவடியின் கீழ் நான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு வித்தியாசமா மாற்றி கேட்கிறாங்க அவங்க. மீண்டும் ஒரு பிறப்பு கொடுத்தாலும் உன்னை வணங்கக்கூடிய பிறவியாக, உன்னை மறவாத பிறவியாக நீ எத்தனை பிறவி வேணாலும் கொடு அப்படிங்கிற, அதான முக்தி.
அதைத்தான் இதுல மணிவாசக பெருமான் மீண்டு வாரா வழி அருள் கொள்பவன், மீண்டும் இந்த உலகத்தில் பிறப்பு இறப்புக்கு உட்பட்டு துன்பப்படாத ஒரு நல்ல வழியை நமக்கு, அதாவது முக்தி பேற்றை தரக்கூடியவன், தன்னுடைய சிவலோகத்தை, அந்த வாரா உலகமாகிய அந்த சிவலோகத்தை தரக்கூடியவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு இதுல கூறுகின்றார்கள். அடுத்து, பாண்டி நாடே பழம்பதியாகவும். அவனுடைய நாடு எது அப்படின்னு சொல்லணும். அதுல பாண்டி நாடுதான் அவனுடைய பழமையான நாடு. பழமையான திருத்தலங்களை உடைய அந்த பாண்டி நாடு முழுவதுமே அவனுடைய நாடாக இருக்கின்றது. ஏன்னா சொக்கநாதர் அவங்க குடும்பமே ஆண்ட நாடு பாண்டி நாடு மட்டும்தான். வேற எந்த நாட்டுக்கும் அந்த சிறப்பு கிடையாது. அம்மையார் அரசாட்சி செய்கின்றார்கள், அப்பனார் அரசாட்சி செய்கின்றார்கள், மகனார் அரசாட்சி செய்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெருமை மிகுந்தது இந்த பாண்டி நாட்டுக்கே உரியது. ஆகையினால்தான் அந்த பாண்டி நாடு மிகவும் பழமையான ஒரு நாடாக, பழமையான பதியாக அது இருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. வரகுண பாண்டியனுக்காக வேண்டி சுவாமி என்ன பண்றாங்க, அந்த பாண்டி நாட்டையே சிவலோகமாக ஆக்குவிக்கின்றார். அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவிக்கும். அந்த பாண்டிய மன்னன் நான் சிவலோகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாப்ல, வேண்டுகின்றார். உடனே நந்தியம்பெருமானை கூப்பிட்டு சிவலோகத்தை பாண்டிய நாட்டுக்கே கொண்டு இவரை கூட்டிட்டு போய் எல்லாம் காண்பித்து விட்டுவா அப்படிங்கிறார். நந்தியம்பெருமானும் எல்லாத்தையும் குத்தி அடிச்சு காமிச்சிட்டு சுவாமி முன்னால கொண்டு விட்டுருக்கார். அதான் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்தோம். அப்ப பாண்டிய நாடு தான் சிவலோகம், சிவலோகம் தான் பாண்டிய நாடு. ஆகையினால் அது அவனுக்கு பழம்பது, அவனுடைய நாடு. அப்படி அந்த பாண்டி நாடே பழமையான பதியாக அவன் வைத்திருக்கின்றான் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. பழமையான திருத்தலங்களை நிறைய உடையது பாண்டி. 14 திருத்தலங்கள் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். அது போகவும் நிறைய திருத்தலங்களை உடையது இந்த பாண்டிய நாடு. இத திருஞான சம்பந்த பெருமான் 3ஆம் திருமுறையில சொல்லும்போது திரு ஆலவாய் பதிகத்துல சொல்லும்போது பாத்தீங்கன்னா, ஓதி ஓத்தரியா அமன்னாதரை வாதில் வென்றழிக்க திருவுள்ளமே ஆதியே திரு ஆலவாய் அண்ணலே நீதியாக நினைந்து அருள் செய்திடே. ஆதியே திரு ஆலவாய் அண்ணலே, அந்த திரு ஆலவாய் அண்ணல் ஆதியாக இந்த பாண்டிய நாட்டில் இருக்கின்றான். ஆகையினால் இது பழம்பதி, பழமையான நாடு, இறைவனுக்கு உரிய நாடாக அது இருக்கின்றது. அதனாலதான் இந்த பாட்டுல ஆதியே என்று கூறுகின்றார்கள். மேலும் அதே பதியத்தினுடைய அந்த நிறைவு பாட்டை பார்த்தீங்கன்னா, செந்தனா முரலும் திரு ஆலவாய் மைந்தனே என்று வல்ல மன்னாசர சந்தமார் தமிழ் கேட்ட மெய்ஞான சம்பந்தன் சொற்பகரும் பழி நீங்கவே. செந்து அப்படிங்கிறது ஒரு பழமையான பண், ஒரு பழமையான பண்ணுக்கு பெயர் செந்து. இப்ப நம்ம நட்டபாடை, தக்கராகம், தக்கேசி இதெல்லாம் பண் பெயர் சொல்றோம் பார்த்தீங்களா, அதை போன்று ஒரு பழமையான பண்ணுக்கு பெயர் செந்து அப்படின்னு பெயர். அந்த செந்துங்கிற பண் எப்படி இனிமையாக இருக்குமோ
அதுபோன்று ரீங்காரமிடக்கூடிய அந்த பண்டுகள் இருக்கக்கூடிய செழிப்பு மிகுந்த திரு ஆலவாய். அப்ப அப்படிப்பட்ட பழமையான பண்களெல்லாம் இருக்கக்கூடிய நாடுங்கிறதுனால அது பழமையான நாடு அப்படின்ட்டு, பழம்பதியாக அது இருக்கின்றது அப்படின்ட்டு. அடுத்து அதே 3ஆம் திருமுறையில சொல்லும்போது, வீடு அலாலவாயிலாய் விழுமியார்கள் நின்கழல் பாடு அலால் அவாயிலாய் பரவ நின்ற பண்பனே காடு அலால் அவாயிலாய் கபாலி நீள் கடிமதில் கூடல் ஆலவாயிலாய் புலாயதென்ன கொள்கையே. யார் விழுமியார்கள்? சிறந்தவர்கள். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அந்த விழுப்பத்திலேருந்து வந்தது இங்க விழுமியார்கள்ங்கிற வார்த்தை. வீடு பேற்றை தவிர வேறு எதிலும் ஆசை இல்லாதவர்கள், அவா இல்லாதவர்கள், அவர்கள் விழுமியார்கள். அந்த வீடு பேற்றை ஒரு விரும்பக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய தலம் மிக பழமையான திருத்தலமாக இருக்க வேண்டும். ஏன்னா முதல்லயே எல்லாரும் வீடு பேற்றெல்லாம் விரும்ப மாட்டாங்க. பேரன் பேத்தி எல்லாத்துக்கும் சொத்து சேர்த்து வச்சுட்டு பேரனுக்கு கல்யாணம் பேத்திக்கு கல்யாணம் எல்லாம் பார்த்துட்டு நான் வாரேன் அப்படிம்பாங்க. அப்போ அந்த வீடு பேற்றை விரும்பக்கூடியவர்களா இருக்கக்கூடிய அந்த திருத்தலம்ங்கிறதுனால, பல அடியார்கள் இருக்கக்கூடிய திருத்தலம்ங்கிறதுனால அது பழமையான நாடு. அதான் வீடு அலால் அவாயிலாய் விழுமியார்கள். அந்த விழுமியார்கள் நீ உன்னுடைய திருவடியை பாடுவதை தவிர வேறு எந்த ஆசையும் இல்லாதவர்கள். நின்கழல் பாடு அலால் அவாயிலாய். அப்படிப்பட்ட பழமையான அடியார்கள் பரவ நின்ற பண்பனே அப்படிங்கிறதுல இருந்து, அப்ப பழமையான அடியார்களை உடைய பழமையான திருத்தலமாக இந்த பாண்டிய நாடு இருந்திருக்கின்றது அப்படின்ட்டு இந்த இதுல இருந்து நாம அந்த அடியார்கள் பெருமையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கின்றது. மேலும் அதே பதிகத்துல பாத்தீங்கன்னா, ஆதியந்தமாயினாய் ஆலவாயில் அண்ணலே சோதியந்தமாயினாய் சோதியுள்ளோர் சோதியாய் கீதம் வந்த வாய்மையார் கிளர் தருக்கினார்கல்லால் ஓதி வந்த வாய்மையால் உணர்ந்துரைக்கலாகுமே. ஆதி அந்தம் ஆயினாய். அப்ப ஆதியும் அந்தமுமாக அந்த இறைவன் ஆலவாய் பெருமான் இருக்கின்றார். அதிலிருந்து அதனுடைய அந்த பழமைத்தன்மையை தெரிந்து கொள்ளலாம். அதான் பாண்டி நாடு பழம்பதியாக இறைவனுக்கு இருக்கின்றது அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் திருநாவுக்கர சுவாமிகள் 4ஆம் திருமுறையில சொல்லும்போது, வேதியா வேதகீதா விண்ணவர் அண்ணா என்றென்று ஓதியே மலர்கள் தூவி ஒருங்கினின் கடல்கள் காண பாதியோர் பெண்ணை வைத்தாய் படர்சடை மதியம் சூடும் ஆதியே ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே. அந்த ஆலவாய் பெருமான் ஆதியாக இருக்கின்றான். அப்ப ரொம்ப பழமையானவன் அந்த பெருமான் அப்படின்ட்டு. இன்னும் அவன் பழமையானவன், அந்த பாண்டி நாடு பழமையான திருத்தலம் அப்படிங்கிறதுக்கு திருநாவுக்கர சுவாமிகள் இன்னும் சிறப்பாக 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல சொல்றாங்க. என்னன்னா, முளைத்தானை எல்லார்க்கும் முன்னே தோன்றி முதிரும் சடை முடிமேல் முகில் வெண் திங்கள் வளைத்தானை வல்லசுரர் புறங்கள் மூன்றும் வரை சிலை மாவாசுகி மானாக கோத்து துளைத்தானை சுடுசரத்தால் துவள நீரா தூமுத்த வெண்முறுவல் உமையோடு ஆடி திளைத்தானை தென்கூடல் திரு ஆலவாய் சிவனடியே சிந்திக்கப் பெற்றேன் நானே. முளைத்தானை எல்லாருக்கும் முன்னே தோன்றி, இதிலிருந்து அந்த பாண்டிய நாடு எவ்வளவு பெரிய ஒரு பழமையான பதியாக இருக்கின்றது அப்படிங்கிறதுக்கு இது ஒன்றுதான் மிகப்பெரிய ஒரு அதாவது ஒரு ஆப்டான வார்த்தை, ஒரு மிக பொருத்தமான ஒரு இடமாக இந்த வரி இருக்கின்றது. உழைத்தானை எல்லாருக்கும் முன்னே தோன்றி, அதாவது எல்லா பொருட்கும் முன்னே தோன்றி முளைத்தமையாவது அவற்றின் தோற்றத்திற்கெல்லாம் தானே நிமித்த காரணனாய்
முதற்கண் நின்றமை. மேலும் ஏனைய தலங்களில் உள்ள லிங்கமூர்த்திகளுக்கெல்லாம் முன்னே தோன்றி முளைத்த தான் தோன்றியாகிய சுயம்புவாகிய லிங்கமூர்த்தி இவர் அப்படின்னுட்டு அந்த தான் தோன்றியப்பர், சுயம்பு மூர்த்தி, விடங்கர், இப்படிப்பட்ட மூர்த்தியாக அந்த சொக்கநாத பெருமான் இருக்கின்றார் அப்படிங்கிறது தான் அது பழம்பதியாக இருக்கின்றது அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் அதே திருத்தாண்டகத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு பாடல்ல தூர்த்தனை தோள்முடி பத்து இருத்தான் தன்னை தொன்னரம்பின் இன்னிசை கேட்டு அருள் செய்தானை பார்த்தனை பணிகண்டு பரிந்தான் தன்னை பரிந்தவர்க்கு பாசுபதம் ஈந்தான் தன்னை ஆத்தனை அடியேனுக்கு அன்பன் தன்னை அளவிலா பல் ஊழி கண்டு நின்ற தீர்த்தனை தென்கூடல் திரு ஆலவாய் சிவன் அடியே சிந்திக்க பெற்றேன் நானே. அளவிலா பல் ஊழி கண்டு நின்ற தீர்த்தனை, இதுதான் ரொம்ப பழமைங்கிறதுக்கு உள்ள ஒரு வார்த்தை. எத்தனையோ பிரளய காலம் வந்திருக்கான், அளவிலா பல் ஊழிக்காலம், அதையெல்லாம் கண்டு அங்கே வீற்றிருக்கக்கூடிய தீர்த்த சொரூபமாக இருக்கக்கூடிய பெருமான், பொற்றாமரை தீர்த்தமாக இருக்கக்கூடிய பெருமான் அப்படிங்கிறது அவனுடைய அந்த பாண்டி நாடு எப்படிப்பட்ட பழமை வாய்ந்தது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு அருமையான இடங்கள். அளவிலா பல் ஊழி கண்டு நின்ற தீர்த்தனை, எத்தனையோ பிரளய காலத்தை பார்த்தும் அந்த மதுரை திருத்தலம் அப்படியே அந்த பெருமான் அங்கே வீற்றிருந்து எல்லோருக்கும் அருள் செய்து கொண்டு இருக்கின்றார். அப்படிப்பட்ட தீர்த்தனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னு திருநாவுக்கர சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் இந்த பாண்டிய நாடு நிறைய பழமையான திருத்தலங்களை கொண்டதாக இருக்கிறது. அதனாலதான் பாண்டி 14 அப்படின்ட்டு பாடல் பெற்ற ஸ்தலங்கள்ல நாம சொல்லுவோம். அதுல இந்த திருப்புணவாயில் அப்படிங்கிற திருத்தலத்துல சொல்லும்போது அந்த திருப்புணவாயிலும் ரொம்ப பழமையான திருத்தலம் அப்படின்ட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில சொல்றாங்க. சித்தம் நீ நினை என்னோடு சூழரோ வைகளும் மத்த யானையின் ஈருரி போர்த்தமனாளல் ஊர் பத்தரு தாம் பலர் பாடி நின்று ஆடும் பழம்பதி பொத்தில் ஆழ்த்தைகள் பாட்டரா புனவாயிலே. அந்த திருப்புணவாயில் பழம்பதியாக இருக்கிறது, ரொம்ப பழமையான திருத்தலமாக இருக்கின்றதுன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். அந்த திருப்புணவாயில் எங்கே இருக்கிறது? பாண்டிய நாட்டு திருத்தலத்து, பாண்டிய நாட்டில் அது இருக்கின்றது. மேலும் அதே அந்த திருப்புணவாயில் பதிகத்துல இன்னொரு பாட்டிலையும் பழம்பதின்னு சொல்றாங்க. ஏசற்று நீ நினை என்னோடு சூழறு வைகளும் பாசற்றவர் பாடி நின்று ஆடும் பழம்பதி தேசத்து அடியவர் வந்து இரு போது வணங்கிட பூசல் துடி பூசல்லரா புனவாயிலே. அந்த புனவாயல் மிகப்பெரிய பழம்பதியாக இருக்கிறது. அந்த புனவாயல் பாண்டி நாட்டு திருத்தலங்களில் ஒன்றாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட பழமையான திருத்தலங்களை எல்லாம் தன்னுள் அடக்கியது இந்த பாண்டிய நாடு. ஆகையினால் அந்த பாண்டிய நாடே அவனுக்கு மிகவும் பழமையான ஒரு நாடாக இருக்கின்றது அப்படின்ட்டு இதுல கூறுகின்றார்கள். மேலும் நெஞ்சு விடுத்தூதுல உமாபதி சிவம் சொல்கிறார். உமாபதி சிவம் நெஞ்சு விடுத்தூதுல தன்னை தலைவியாகவும் தன்னுடைய குருநாதராகிய மறைஞான சம்பந்தரை தலைவனாகவும் வைத்து அதுல ஒரு தசாங்கத்தை குருநாதருக்கு கூறுகின்றார். அதுல சொல்லும்போது பாத்தீங்கன்னா நாடு என்ன நாடு அப்படின்னு சொல்லும்போது 57வது வரி 58வது வரி அதுல பார்க்கணும். ஆனந்தம் பண்ணும் பயன் கருதி ஆகமங்கள் பார்த்து உணர்ந்து நன்ன அரியதொரு நாடு உடையானே. அதாவது இன்பமாம் பயனை விளைவிக்கக்கூடிய
அந்த வேதங்கள் ஆகமங்கள் ஆகியவற்றை படித்து உணர்ந்த அளவில் எய்தற்கு அரியதொரு நாட்டினை உடையான். யாராலும் அடைய முடியாத ஒரு நாட்டை உடையவனாக அவன் இருக்கின்றான். அப்படிப்பட்ட யாராலும் அடைய முடியாத நாடு எது? அதுதான் அந்த முக்தி பேரு, சிவலோகம். அப்படிப்பட்ட நாடு அப்போ பாண்டி நாடுதான் அந்த சிவலோகம். பாண்டி நாட்டை சிவலோகம் அமைக்கும் அப்படின்ட்டு. அப்படி அந்த நாட்டை சொல்லும்போது நன்ன அரியதொரு நாடு உடையான் அப்படின்ட்டு நாட்டுக்கு இந்த நெஞ்சு விடுக்குவதில் வந்து உமாவதி சிவன் கூறுகின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு அந்த பாண்டி நாடே அந்த பெருமானுக்கு பழமையான பதியாக, பழமையான நாடாக அவனுக்கு இருக்கின்றது என்று மணிவாசக பெருமான் அருளி செய்கின்றார்கள் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடருவோம். அரகர நம பார்வதி பதையே, அரகர மகாதேவா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஐயா வணக்கம். வணக்கம். நன்றி. சரி சரி. ஆமா, ரொம்ப பழமையான ஒரு திருத்தலம், பெரிய கோயில். மதுரை அந்த செட்டிநாடு பக்கம் தான் வரும். அதெல்லாம் கொஞ்சம் அந்த கடற்கரையை ஒட்டி உள்ள பகுதி அதுல வரும். திருவாடானை இதெல்லாம் வரும், அது பக்கத்துல வரும்.